துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மார்ச் மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனாவசியமான பதிவு கிடையாது, ஆதாரபூர்வமான பதிவு. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு நான் பலன் சொல்கிற காரணமே என்னன்னா, எந்த அடிப்படையில் நான் இந்த பலனை சொல்கிறேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான். இதில் இருக்கக்கூடிய உண்மைத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான். இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் ஷேர் பண்ணி கேளுங்க. நான் சொன்ன விஷயம் சரியாக தப்பான்றது அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர், இடம் கொடுத்தவர் குரு பகவான். உங்கள் ராசியாதிபதி 6வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கலை. இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. பொதுவாகவே அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு இருவருமே பரிச்சயம் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, இவர் அசுரகுரு, அவர் தேவகுருனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாதுன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது இந்த சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து 12வது பாவகத்தை பார்க்கிறார். விரய செலவுகள் வரதான் செய்யும். சுப விரய செலவுகள் செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல நேரம். 4 காசு பணம் சேர்த்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. 1000 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் செலவாகும். சத்தியமாக நடக்கும். 5000 ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 50000 ரூபாய் செலவாகும். இந்த நேரத்தில் அத்தியாவசியமான ஒரு செயல் செஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அது பண்ணிக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் வச்சுருக்கிறீங்க, இன்னொரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு எண்ணம் இருக்குதா, தாராளமாக செஞ்சுக்கோங்க. 10 லட்சம் ரூபாய் இருக்குது, மேலே ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இல்லை 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு இடங்கணம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, செஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்கள் சார்ந்தவங்களுக்காக, உங்களுக்காக அத்தியாவசியமான செலவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் நல்ல நேரம். இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்குது. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட பிராப்தம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார், தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன் வருவார். ஒருத்தரை வாழ வச்சு தான் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு பழக்கம், கெடுத்து பழக்கமே கிடையாது. உசுரே போனாலும் ஒருத்தனை கெடுக்கணும், அழிக்கணும், ஏமாற்றணுன்ற எண்ணம் புத்தி சிந்தனை எனக்கு இல்லையா, கெட்டு போனாலும் நான் கெட்டு போயிடுறேன், என்னால் ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாத தொடக்கம் தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி, லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஐயா சத்தியமாக காசு பணம் வரும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கு சரியாக போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். வேணும்னா அனுபவித்து சொல்லுங்கள். அதனால் வீரியம் முக்கியமாக காரியம் முக்கியமானு கேட்டிங்கன்னா நமக்கு காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லை. அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய வரவு இல்லை ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 4 காசு வர மாதிரி இருந்தாலும் நம்ம அத்தியாவசியம் என்னவோ அதை செய்துக்கிடுங்க. ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறீங்க, டெய்லியும் ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டுருக்கிறீங்க, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு 2 வீலர் வாங்கிக்கிடணுன்ற எண்ணம் இருந்தால் செஞ்சுக்கோங்க. இல்லை சாமி என் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போக முடியல, ஒரு கார் வாங்கிக்கலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கிடுங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இரும்பு இயந்திரம் வளர்க்குமே தவிர இரும்பு இயந்திரம் என்னை சங்கடப்படுத்திருச்சு நட்டப்படுத்திருச்சுன்னு என்ன சொல்லிட முடியாது. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது சனி இன்னும் பயிற்சி அடையவே இல்லை, மார்ச் மாதம் 6ஆம் தேதி. ஏன்னா உண்மைதானுங்க, மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆக தான் செய்கிறாரு. திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனி பகவான் ஆயிட்டார். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உங்கள் ராசி அதிபதி 6வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதே நமக்கு நிறைவு தான். விரயங்கள் பண்ணிக்கோங்க. இடமாற்றங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம்.
அதாவது வேலையில் இடமாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேனுங்கன்னா வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 6ல் இருக்கார். அவர் வந்து 7வது பாவகத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க. 25ஆம் தேதி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதம் 25க்குள்ளார சுய தொழில் செய்யணுன்ற எண்ணமோ அல்லது இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கணுன்ற எண்ணமோ வேண்டாம். ஆடம்பரமாக நீங்கள் செஞ்சாலும் சரி, அத்தியாவசியமாக பொருள் வாங்கினாலும் சரி, தாராளமாக வாங்குங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியமே இல்லை. ஒரு நகை நட்டு செஞ்சு பார்த்துக்கணுன்னாலும் தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கிரக அமைப்பு 10 ரூபா பாக்கெட்டில் வைக்காதீங்க. 100 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போங்க. வரும்போது அந்த 100 ரூபா செலவாகிருந்தாலும் பரவாயில்ல, கூட 100 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து என்னடா இவர் சொல்கிறாரு, நீங்கள் வேணும்னாலும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நாளைக்கு பிறகுது, நாளையிலிருந்து 25ஆம் தேதி வரை உங்களால் ஒரு 100 ரூபா மிச்சம் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். செலவு வரதானங்க செய்யும். செலவு வருது, நம்ம சங்கடப்படக்கூடாது. அந்த செலவு வர நேரத்தில் ஏதாவது ஒரு வேலைகள் நம்ம செஞ்சுக்கிடணும்னு தான் நம்ம நினச்சிக்கிடணும். சரியா? அப்போது உங்களுக்கு இது ஒரு யோகமான நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த செலவு கூட உங்களுக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் வருமா, இந்த துளாராசிக்கு 12 கூடிய கிரகம் இந்த புதன், அந்த விரயஸ்தானாதிபதி, அவரும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. இந்த மாத தொடக்கத்தில் 21ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து இந்த இடத்துல தான் இருப்பார். அப்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது நல்லது, ஆனால் புதனுடன் சேர்றாரு. அப்போ புதன் ஏற்கனவே வக்ரம் அடைகிறாரு. இந்த அமைப்புகளெல்லாம் நமக்கு குரு பகவானுடைய பார்வைப்படும் போது அந்த விரைய செலவுகள் நடக்கிறதுக்கான சூழல். சரி, கடனை கட்டிடலாமா சார்? 10,000 ரூபாய் கடனை கட்டினீங்கன்னா 15,000 ரூபாய் வந்துடும். கடனையும் கட்டக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அத்தியாவசியமான ஒரு சூழல் செஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 25 தேதிக்கு மேலே சுய தொழில் செய்யணுமா, தாராளமாக செய்யுங்க. இல்லை வெளியூர் வெளிநாடு போகணுன்னு என்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கை வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, செட் ஆகலை, இந்த நேரத்தில் செட் ஆகும். ஏன்னா இந்த விரயம் தானே பண்ணுது. கல்யாணம்ன்றது இன்றைக்கி விரைய செலவு தானுங்க. அப்போது இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். இல்லை மன வாழ்க்கை நடக்காமல் இருக்குதுங்க, நாகதோஷம், தாரதோஷம், செவ்வாதோஷம் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக போடுங்க. இந்த மார்ச் மாதத்தில் மன வாழ்க்கை நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாயிடும். இன்னும் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஏன்னா 1, 2, 3, 4, 5 5வது பாவகத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. அப்போ என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா, ராகு ஏற்கனவே இருக்கார், அப்போ சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கிறாரு, பிறகு வந்து புதன் இருக்கிறார். ஐன சுகஸ்தானாதிபதி புதன், இந்த புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு வந்து இந்த ஐன சுகஸ்தானாதிபதி புதனை பார்க்கிறார் 9வது பார்வையால். இந்த புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார். ஐன சுகஸ்தானம் அப்படின்னா 12வது பாவகம், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான இடம். அப்போ அந்த இடத்த இந்த கம்யூனிகேஷன் படுறதுனால நமக்கு அந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். பலன் வந்து உங்களுக்கு கோட்சார ரீதியாக உண்டான பலன் தான் சொல்லியிருக்கிறேனே தவிர உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்த பலன் கிடையாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களை நான் முழுமையாக பார்த்துக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பி வைங்க. நீங்கள் யார், எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்கன்ற விவரத்தை சொல்கிறேன். இது கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன். உங்கள் ராசிக்கு உண்டான பலன், உங்களுக்கு உண்டான பலன் பார்க்கணும்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.